இந்த செய்முறைன்னு சொல்லி எதுக்கு தான் இப்படி நம்மளை டார்ச்சர் பண்றாங்கன்னே தெரியலீங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம 1/4 பவுன் போட்டிருப்பாங்க நம்மளுக்கு. இன்னைக்கு அந்த 1/4 பவுன் எடுக்க போனா 25,000 வைக்கணும். அன்னைக்கு விலை எங்க, இன்னைக்கு விலை எங்க? எவங்க கண்டுபிடிச்சான்? யாருங்க உங்களுக்கு எல்லாம் செய்ய சொன்னது சொல்லுங்க. தயவு செஞ்சு இந்த விசேஷமே வைக்காதீங்க. அப்படி வச்சீங்கன்னா யாரையுமே கூப்பிடாதீங்க. அப்படியே கூப்பிட்டாலும் இந்த மொய் செய்முறை செய்ய வேணாம்னு சொல்லிடுங்க. இருக்கிற காலகட்டத்தை பார்த்தா வரவங்களால இப்ப செய்ய முடியாது, அது வேற விஷயம். பதில் செய்யமுறை நம்மளாலையும் செய்ய முடியாது. அப்படிதான் போயிட்டு இருக்கு. முக்கியமா பவுனே செய்யக்கூடாதுன்னு சொல்லிடுங்க. ஏன்னா இன்னைக்கு 1 லட்சம் விற்கும் போது இன்னைக்கு 25,000 ரூபாய்க்கு ஒரு 1/4 காசு வந்து போட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க யாரா காசுக்காரங்க. இதே ஒரு 10 வருஷம் கழிச்சு இல்ல ஒரு 2 வருஷங்க, 10 வருஷம் வேணாங்க. இன்னைக்கு வேற ஏறுற ரேட்டை பார்த்தாக்கா ஒரு 2 வருஷம் அடைச்ச ஒரு 6 மாசம் கழிச்சு போய் நம்ம ஒரு செய்முறை செய்யணும்னு வச்சுக்கோங்களேன். பதில் செய்முறை செய்யணும்னாக்கா இன்னைக்கு 25,000 விற்கிறது நாளைக்கு 50,000 ரூபாய் விற்கும். இன்னைக்கு சம்பளம் எவ்வளவு தெரியுமா? ஒரு சாதாரணமா ஒரு வேலைக்கு போனா 10,000 ரூபாய் சம்பளம். அந்த 10,000 ரூபாய் சம்பளத்தை வாங்கின்னு 25,000 ரூபாய்க்கு எப்படிங்க போய் செய்முறை செய்ய முடியும்? மனசாட்சி வேணாம். தயவு செஞ்சு இந்த நகை கடைக்கு போற வேலையை விட்டுடுங்க. நீங்க எப்ப நகை கடைக்கு போறத விடுறீங்களோ அப்பதாங்க இந்த கோல்டு ரேட்டு குறையும். தங்க விலை குறையணும்னா நீங்க தயவு செஞ்சு நகை கடை பக்கம் போகாதீங்க. யாருமே பொண்ணுக்கு வரத சின்ன பவுன் கேட்காதீங்க. படிச்சிருக்கா, நல்ல பொண்ணா, நல்லா வீட்டு வேலையை பார்க்குமா, சமைக்குமா, நல்லா எல்லாரும் பொறுப்பா பாத்துக்குமா, பொறுப்பான பொண்ணா, அதை மட்டும் பாருங்க. எத்தனை பவுன் போடும் தயவு செஞ்சு கேட்டுறாதீங்க. பாவங்க. இப்ப இனி வர காலத்துல ஒரு பெண் பார்க்க போறீங்கன்னாக்கா எத்தனை சவரன் போடுவீங்கன்னு கேட்டா அதை விட ஒரு மகா பாவம் எதுவுமே கிடையாதுங்க. தயவு செஞ்சு தப்ப மட்டும் செய்யவே செய்யாதீங்க. கும்பிட்டு கேட்டுக்கிறேன்.